ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட மாரி செல்வராஜ் மற்றும் நம்மளோட துருவ் விக்ரம் இணைஞ்சு நடித்த பைசன் திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி எப்போ அப்படின்னு வந்து இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்துருக்குங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ தான் நம்மளோட தமிழ் சினிமாவில் முக்கிய இயக்குனராக இருக்கிறது தான் நம்மளோட மாரி செல்வராஜ். பரிவேறும் பெருமாள் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாக்குள்ளே என்ட்ரி கொடுத்து இப்போ வந்து ரொம்ப பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் இயக்குனராக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 0 ஃப்ளாப் கொடுத்த இயக்குனர் லிஸ்ட்டில் வந்து இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற நிலையில் கர்ணன், மாமன்னன் அப்படி இப்படின்ட்டு அடுத்தடுத்த திரைப்படங்கள் வந்து அவர் எடுத்தார். ஸோ லேட்டஸ்ட்டாக வெளிவந்த வாழை திரைப்படம், அவரோட நிஜ வாழ்க்கை சம்பவ திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு வந்து அனைத்து இயக்குனர்கள், ரசிகர்கள் எல்லாருமே வந்து அவரை வந்து பெருசாக பாராட்டியிருந்தாங்க. இன்னும் வந்து இப்போ வந்து நம்மளோட துருவ் விக்ரமோட நடிப்பில் பைசன் அப்படின்ற திரைப்படத்தை வந்து அவர் வந்து இயக்கி முடிச்சிருக்காரு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த திரைப்படத்தை வந்து நம்ம துருவ் விக்ரம் வந்து ஒரு கபடி வீரரோட நிஜ வாழ்க்கை வரலாற்றை தான் வந்து அவர் வந்து நடிச்சிருக்காராம். ஸோ பாரஞ்சித்தோட நீலம் ஸ்டுடியோ தான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தை படப்பிடிப்பு வந்து இன்னையோட வந்து அஃபீஷியலாக வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து இப்போ அந்த நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ அதன்படி பார்த்தா வந்து இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்ச நிலையில் வந்து அடுத்தது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் வச்சுட்டு ஸோ இந்த திரைப்படத்தை வந்து மே மாதத்தில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு ஐடியாவில் இருக்காங்களாம். ஸோ மே 1ஆம் தேதி தான் வந்து இப்போதைக்கு வந்து லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஆனால் வந்து May 1 அப்படின்ட்டு எந்த ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் வரல. ஆனால் கண்டிப்பாக மே மாதத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கே எல்லா வாய்ப்பும் இருக்குது. இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.